அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது தேங்காய். தேங்காய் எனவே நிறைய பேர் நம்ம என்ன நினச்சிக்கணும், கொலஸ்ட்ரால் அதிகம், அது சாப்பிடக்கூடாது, நெகட்டிவான விஷயங்கள் நமக்கு நிறைய இருக்குங்க. அப்படி பார்த்தோம்னா நம்ம நாட்டில் நிறைய பேர் தேங்காய் பல ஆயிரம் வருடங்களாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் இன்றைக்கி தவறுதலாக நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறது இல்லை. தேங்காய் பச்சையாக சாப்பிடணும், அது எப்படி சாப்பிடணும்னு தெரியாமல் நம்ம இன்றைக்கி யோசிச்சுட்ருக்குறோம். பொதுவாக தேங்காவை கொதிக்க வச்சோம்னா நெகட்டிவான விஷயத்தை கொடுக்குன்னு நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி நம்ம தேங்காவை காலையில் ஏன் சாப்பிட்ணும் அப்படின்றத பற்றியும் அதனோட பயன்கள் பற்றி சொல்ல போகிறேங்க. இப்போ தேங்காய் நிறைய பேருக்கு பல் இருக்கும், சில பேருக்கு பல் இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த தேங்காயை இதை பாருங்கள், இந்த மாதிரி சிறிய துண்டுகளாக எடுத்துகிட்டு நம்ம மென்று சாப்பிட்லாம். அப்படி இல்லையா, இந்த பாருங்கள் நம்ம இது மாதிரி துருவி வச்சுருக்குறோம், இப்படியும் நம்ம சாப்பிட்லாம். அது எப்படி சாப்பிட்னா 360 டிகிரியில் வாய் ஃபுல்லாக மென்று எல்லா பக்கமும், ஒரு பக்கமாகவும் சாப்பிடக்கூடாது, ரெண்டு பக்கமும் நல்லா மென்று உமிழ்நீரில் கலந்து அதை நம்ம முழுங்கணும். அப்படி முழுங்கும்போது ஏன் நம்ம பாலாக குடிக்கக்கூடாது? அப்படி இல்லைங்க, இதில் நிறைய ஃபைபர் இருக்குங்க, நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, மாசமாக இருக்கிறவங்க இந்த மாதிரி நம்ம மென்று சாப்பிடும்போது குழந்தைக்கு வளர்ச்சிக்கு நமக்கு தேவையான ஃபோலிக் அமிலம் அதில் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நமக்கு பி காம்ப்ளெக்ஸ் இதில் இருக்குங்க. அதே சமயத்தில் இன்னொன்று நம்ப மாட்டோம், இதை அதிகமாக நம்ம தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உணவில் எடுத்துக்கிட்டோம்னாக்கா, உணவாகவே எடுத்துக்கலாம். எடுத்துக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, குடலில் இருக்கக்கூடிய புற்றுநோயை சரி பண்ணுங்க. அதே மாதிரி ரத்த அணுக்கள், அதாவது ரத்த அணுக்கள் உருவாகும் போது நமக்கு பிளட் செல் உருவாகி நம்ம ரத்த சோகை நோயை சரி பண்ணுங்க. அது மட்டும் இல்லாது பெண்களுக்கு மார்பக புற்றுநோய், அதே மாதிரி ஆசனவாய் புற்றுநோயை தடுக்கக்கூடிய தன்மை இந்த தேங்காயில் இருக்குங்க. ஸோ இவ்வளோ மகத்துவமான தேங்காயம் நம்ம இப்படி சாப்பிடும்போது என்னன்னா, உமிழ்நீரில் கலந்து சாப்பிடும்போது மலச்சிக்கல் நிவர்த்தி ஆகும். கண் பார்வையிலேருந்து முடி வளர்ச்சிக்கு ரொம்ப அருமையான இது மருந்துங்க. நிறைய பேருக்கு நம்ம நிறைய விஷயங்கள் தெரியறதில்ல. ஸோ இது எப்படி சாப்பிடணும், இப்படி சாப்பிட்றதுனால சில பேர் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இங்கே பாருங்கள், இது நம்ம இப்படியே நம்ம அப்படியே ஒன்றும் பாதியமாக வச்சு முழுங்கிடுவோம். முழுங்கும்போது என்ன ஆகும், இப்போ நீங்களே பாருங்கள், இதை டெமோவை போடுறேன், இது தண்ணியில் இப்படி போட்டுட்டேன், இப்போ கலந்து பாருங்கள். அப்போ என்ன ஆகுது, நம்ம குடலுக்குள்ளே போயிட்டு நம்ம குடலில் அந்த அளவுக்கு நமக்கு அந்த டைஜஷன் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்காது. அது என்ன ஆகுனா அப்படியே மலம் வழியாக வந்துடும். இதே மாதிரி சரி இல்லை, இதை விட நான் நல்லா ஃபைனாக அது பண்ணி போடுறேன், இங்கே பாருங்கள், இது அப்படியே நம்ம ஒன்றும் பாதியமாக முழுங்குறோம். இது அதை விட கொஞ்சம் ஃபைனாக இருக்குது. அப்போ என்ன ஆகுது, இதை பாருங்கள், அதை விட கொஞ்சம் கலர் மாறி இருக்குது, அவ்வளோதான். இதை விட இது கொஞ்சம் கலர் மாறி இருக்குது, கொஞ்சமாக தான் அப்சர்வ் ஆகும். ஆனால் இதையே நம்ம உமிழ்நீரில் மென்று 360 டிகிரிலையும் மென்று முழுகும்போது இது பாருங்கள், இப்படி ஊற்றும்போது இதனோட கலர் பாருங்கள், நம்ம பிளட்டில் இமிடியேட்டாக கலந்துருங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சம் அந்த தேங்காய் இருக்கத்தான் செய்யும். அப்போ கொஞ்சம் கொஞ்சம் என்ன ஆகுன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நார்ச்சத்தாக மாறிடும். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது இமிடியேட்டாக வெறும் வயிற்றில் சாப்பிடும்போது குடலில் இருக்கக்கூடிய புழுக்களும் இறக்கும், குழந்தைங்களுக்கு மிகவும் நல்லது. அதே மாதிரி ஞாபக சக்தி அதிகரிக்கும், அது முடி வளர்ச்சிக்கு நல்ல ஒரு அருமருந்தாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம மென்று சாப்பிட நீங்களே பார்த்தீங்க. ஸோ நம்ம மென்று சாப்பிட்றதுனால இமிடியேட்டாக உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும். சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் கூட ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதனால தான் நம்ம மென்று சாப்பிட்ணுன்னு சொல்கிறோம். ரொம்பவே முடியல, வயதானவங்களுக்கு கூட சாப்பிட முடியலன்ற பட்சத்தில் நம்ம தேங்காய் பால் அடுத்த லெவல் தான். ஆனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள், நம்ம இந்த மாதிரி இதில் பாருங்கள், மாலிகுல்ஸ்லாம் நல்லா ஒன்றோடு மிக்ஸ் ஆகி எவ்வளோ அழகாக உங்களுக்கு பிளெண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா உடல் ஒல்லியாகுங்க. அதை விட யாரெல்லாம் டயட்லேருந்து ஒல்லி ஆகுன்னு நினைக்க, டயட்டெல்லாம் தேவையில்லைங்க, இதை சாப்பிட்டாவே தினமும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஒல்லி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா நல்ல வளமான வாழ்க்கையை வாழலாங்க. இதே மாதிரி நான் வேறு ஒரு இதில் சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.